நம்ம நல்லா இருக்கணும், டல்லாகவே இருக்கக்கூடாது. அப்படின்னா கர்த்தர் நல்லவருங்கிறத எந்த சூழ்நிலை நீங்கள் டேஸ்ட் பண்ணணும். யார் என்னன்னு இருந்தால் நமக்கு என்ன, நம்மளை அழைச்ச தேவன் நல்லவர். ஆமாம், நம்மளை பகைச்சவங்க என்ன சூழ்நிலைனாலும் பகைச்சிட்டு போட்டும், என்னன்னாலும் செய்யட்டும். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் நல்லவர். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஆண்டவரை நல்லவராக பார்க்கணும். பிரைஸ் காட். சாக்லேட் எடுத்த உடனே எப்படி இருக்கும்? கவரோடு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கவரை எடுக்கிறோமா, அதுக்கப்புறம் சாக்லேட் தெரியும். அப்புறம் நீங்கள் நல்லா டேஸ்ட் பண்ணி 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 லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா ஒரு க்ரீம் உள்ளே இருக்கும், பார்த்தீங்களா? பிரைஸ் காட். ஆமாம், இன்னைக்கு தேவனுடைய அந்த இருதயத்தின் மையத்தை பார்க்க போகிறோம். அழகான வார்த்தை பாருங்களேன். தேவன் சில கிரியையை செய்கிறதின் அடிப்படையிலையும் வெளிப்பட்டிருக்கிறாரு. ஆனால் அது உண்மையிலே அவருடைய குணாதிசயம் கிடையாது. இப்போ பாருங்களேன், ஏதாவது பிள்ளைங்க ஏதாவது சேட்டை பண்ணிட்டாங்கன்னா அப்பாவோ அம்மாவோ எவ்வளோ கோவப்படுறீங்க, நான் கொடுத்தோம்னா ஒன்றெல்லாம் அப்படிமோ. உண்மையிலே இதுதான் உங்கள் குணாதிசயமா? அந்த அவன் ஏதோ ஒரு சேட்டை பண்ணிட்டான்னா உடனே அவனை கண்டிக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் மூஞ்ச மாற்றுறீங்க, டோனை மாற்றுறீங்க. ஆனால் உங்கள் இருதயத்துக்குள்ளே போய் பார்த்தோன்னா, இப்போ அவன் பயங்கர சேட்டை பண்ணிட்டான், கோவப்பட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. திடீர்னு அவன் கீழே விழுந்துட்டான், ஒரு காயம் பட்டுருச்சு, என்ன பண்ணுவீங்க? ஓடி போய் உடனே தட்டி கொடுத்து அதை பழசெல்லாம் என்ன பண்ணிடுவீங்க? உண்மையிலே சொல்லிட்டான், நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த அடிச்சிங்க திட்டினீங்க பார்த்தீங்களா, அது நீங்கள் கிடையாது. அவன் கீழே விழுந்து ஒரு காயப்பட்டான்னா போய் மருந்தை போட்டு அவனை சரிப்படுத்துறதுக்கு ஆறுதல் படுத்துறீங்க, அதுதாங்க நீங்கள். பிரைஸ் காட். அதே மாதிரி தேவன் ஏதோ அங்கே கண்டிச்சாரு இங்கே கண்டிச்சாரு அப்படின்ன உடனே அதுதான் அவருடைய உண்மையான குணாதிசயம்னு என்ன பண்ணிடக்கூடாது. ஒரு இடத்துல சொல்கிறாரு, நினிவே இன்னும் 40 நாளையில் என்ன பண்ணிடும்? கவிழ்க்கப்பட்டுரும் அப்படின்ட்டாரு. இந்த இப்படி சொன்ன உடனே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் பயங்கர கடினமான. நான் சொல்கிறேன், அவர் சொல்லாமல் கவிழ்த்து போட்டிருந்தாருன்னா அவர் கடினமானவர். ஆனால் சொல்கிறாருன்னா அந்த சொல்கிறதுல அவருடைய கிரியை வெளிப்படலை, அவருடைய உள்ளம் வெளிப்படுது. கவிழ்க்கப்படும்னு சொன்னதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அவருடைய குணாதிசயத்தை தீர்மானிச்சிடக்கூடாது. ஏன் இதை யோனாட்ட சொல்லணும்? நான் என்ன அர்த்தம்னா, இவன் போய் அங்கே போய் சொல்லுவான், அவங்க மனம் மாறுவாங்க, நான் நினிவேயை கவிழ்க்கக்கூடாது. ஆனால் அவங்க கிரியின்படி பார்த்தா அது கவிழ்க்கப்படுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்னுடைய கிருபையின்படி பார்த்தால் அது கவிழ்க்கப்படும்படி அல்ல, அது கட்டப்படும்படிக்கு இருக்குது. நினிவேயை கவிழ்ப்பது தேவ சித்தமாக இருந்திருந்தால் யோனாட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தூதர்களை அனுப்பி இருந்திருக்கலாம். பிரைஸ் காட். அதே மாதிரி சோதோம் குமாரவையும் அழிக்கிறதான் சித்தமாக இருந்தால் ஆபிரகாம்கிட்ட சொல்ல வேண்டிய தேவையும். இப்போ புரிஞ்சிட்டிங்களா? தேவனை இப்படி மேலோட்டமாக பார்த்துடக்கூடாது, உள்ள பார்க்கணும். கடைசி பாருங்களேன், நினிவே பட்டணம் ரட்சிக்கப்பட்டது. பிரைஸ் காட்.